பல வேளையிலும் நம்முடைய தியானத்திற்கு ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை 1 யோவான் 5வது அதிகாரம். யோவான் அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதின நிருபம் 5வது அதிகாரம் 14வது வசனத்தை நான் வாசிக்கின்றேன். நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். அடுத்த வசனத்தை படிக்கிறேன். நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திருந்தோமானால் அவரிடத்தில் நாம் கேட்டவைகளை பெற்றுக் கொண்டோம் என்று அறிந்திருக்கிறோம். நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதை அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம் முதலாவது. நாம் கேட்கிற காரியங்கள் தேவ சித்தத்தின்படி இருக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் இந்த இடத்துல திரும்ப இந்த இடத்துல 2 வசனங்களில் சொல்றார். நாம் தேவ சமூகத்திலே விண்ணப்பிக்க கர்த்தர் சொல்றார். ஆனால் விண்ணப்பிக்கிற காரியங்கள் எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும்? விண்ணப்பங்களை ஏறெடுக்க வேண்டும். எப்படிப்பட்ட விண்ணப்பங்கள் இருக்க வேண்டும்? அது தேவ சித்தத்தின்படியான விண்ணப்பங்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய காரியம். தேவ சித்தத்தின்படியான விண்ணப்பங்கள். தேவ சித்தம் என்பது எப்படிப்பட்டது? இன்னைக்கு உலகத்திலே 2 சித்தங்களுக்கு நடுவில் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை போராடி கொண்டிருக்கிறது. ஒரு தேவ பிள்ளையின் வாழ்க்கை. ஒரு பக்கம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, இன்னொரு பக்கம் நம்முடைய உலக பிரகாரமான வாழ்க்கை. ஆவிக்குரிய வாழ்க்கையை குறித்து நமக்கு வேதம் நமக்கு தெளிவாய் என்னென்ன வசனங்களிலே என்ன சொல்லுகிறாரோ அதை நம்முடைய வாழ்க்கையில ஏற்றுக்கொண்டு அதிலே நாம் நடப்பதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கை. ஆனால் அதே நேரத்திலே நம்முடைய உலக காரியங்கள் அடிப்படையிலே எத்தனையோ தேவைகள் இருக்கும், நம்முடைய விருப்பங்கள் இருக்கும், ஆசைகள் இருக்கும், எத்தனையோ காரியங்கள் ஒவ்வொருத்தருக்கும் இருக்கும். ஆனால் அந்த விருப்பங்கள், அந்த ஆசைகள், உங்களுக்குள்ள இருக்கிறதான அந்த தேவைகள், இது எல்லாமே மெய்யாகவே தேவ சித்தமா இருக்குமா என்று பாத்தீங்கன்னா பல நேரத்திலே அது இருப்பதற்கு வாய்ப்பு கிடையாது. நம்ம ஆசைப்படுறதெல்லாம் தெய்வ சித்தமா இருக்கணும்னு அவசியம் கிடையாது, இருக்காது. நம்ம விரும்புகிறதெல்லாம் தெய்வ சித்தமா இருக்குமானா அப்படி இருக்க வாய்ப்பு இல்லை. நம்ம வாழ்க்கையில் நம்மளுடைய தேவைகள் எல்லாமே, நம்ம தேவை நினைக்கிறது எல்லாமே தெய்வ சித்தமா இருக்குமா அப்படின்னு நினைச்சு பாத்தீங்கன்னா அது கூட இருக்க வாய்ப்பு கிடையாது. அப்போ நம்முடைய வாழ்க்கையில இந்த உலக காரியங்கள் தான் நம்மளை டிஸ்டர்ப் பண்றது, டிஸ்ட்ராக்ட் பண்றது. இந்த உலக விஷயங்களிலே நம்ம பல ஆசைகள் அதை விடுப்பங்களாய் கொண்டு போகும் பொழுது, ஜபங்களாய் விண்ணப்பங்களாய் கொண்டு போகும் பொழுது அங்கதான் நம்முடைய வாழ்க்கையில நம்ம தேவ சித்தத்தை நம்ம தவற விட்டு விடுகிறோம். இதுல நம்ம ரொம்ப தெளிவா இருக்கணும். அதனாலதான் நம்ம ஆண்டவர் நமக்கு ரொம்ப தெளிவா நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். அதை எல்லாரும் ஏற்றுக்கொள்வது ரொம்ப கஷ்டம்தான். ஆனா நம்முடைய சபை பொறுத்த வரைக்கும் நம்ம இடத்துல இங்கே கூடி வருகிற லைவ்ல கூடி வருகிற தேவ பிள்ளைகளை பொறுத்த மட்டிலே உங்களுக்கு அது தெளிவாய் தெரியும். நாம் உலகத்தின் காரியங்களை குறித்து வேண்டிக் கொள்ள வேண்டிய அவசியமே கிடையாது. ஆவிக்குரிய காரியங்களை மாத்திரம் கவனம் செலுத்தினாலே போதும். உலக காரியத்திலே நம்முடைய தேவைகளை தீர்மானிக்கிறவர் கர்த்தர். உலக விஷயங்களிலே நம்முடைய தேவைகளை அறிந்திருக்கிறவர் கர்த்தர். நாம் பரமபிதாவை நோக்கி வேண்டிக் கொள்வதற்கு முன்பதாகவே நமக்கு இன்னது தேவை என்பதை அவர் அறிந்திருக்கிறார். நமக்கு இன்னது தேவை என்பதை அறிந்திருக்கிற நம்முடைய பரமபிதாவானவர் அந்தந்த தேவைகளை அந்தந்த நேரத்தில் நேர்த்தியாய் அவர் செய்கிறவராய் இருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில நம்ம கவனிக்க வேண்டியது எல்லாமே பாத்தீங்கன்னா ஆவிக்குரிய காரியங்கள் மாத்திரம்தான். உலக காரியத்தின் பக்கத்துல நம்முடைய கவனத்தை செலுத்தவே தேவையில்லை. நீங்கள் ஆண்டவரோடு நெருங்கி வாழ்ந்தாலே போதும், உங்கள் காரியங்கள் எல்லாம் நேர்த்தியாய் இருக்கும். நம்ம ஆண்டவரோடு நெருங்கி வாழ்ந்தாலே போதும், நம்முடைய விருப்பங்கள் எல்லாம் ஆண்டவருடைய விருப்பங்களாகவே இருக்கும். நம்முடைய ஆசைகள் ஆண்டவருடைய ஆசையாய் இருக்கும்.
நம்முடைய நினைவுகள் ஆண்டவருடைய நினைவுகளாய் இருக்கும். நம்முடைய சிந்தனைகள் ஆண்டவருடைய சிந்தனைகளாய் இருக்கும். நம்முடைய காரியங்கள் எல்லாம் ஆண்டவரோடு ஒத்து போயிடும். அப்படி இருக்கும் பொழுது நமக்கு பல காரியங்களை உண்மையிலேயே கேட்கவே தோணாது. உலகத்து மனுஷனை போல இது வாங்கணும் அது வாங்கணும் என்று சொல்லி அப்படி ஆசைகளே வராது. உண்மையான ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம போயிட்டே இருக்கும்போது, சரியான ஆவிக்குரிய வாழ்க்கை போகும்போது நமக்கு இந்த இப்படிப்பட்ட உலகத்தனமான ஆசைகள் வரவே வராது. இது எல்லாத்தையும் இன்னைக்கு உலக ஆசைகள், உலக காரியங்கள் இன்னைக்கு நிறைய தெய்வ பிள்ளைகளின் வாழ்க்கையிலே, நிறைய மனுஷனுடைய வாழ்க்கையிலே பாதிப்பு உண்டாக்குகிறது. நம்ம தேவைக்கு மிஞ்சி நம்முடைய சில நேரத்துல சில காரியங்கள் இறங்கி விடுகிறார்கள். தேவைக்கு மிஞ்சி தம்முடைய வாழ்க்கையில அவர்கள் பொருளை சம்பாதிக்க நினைக்கிறார். அதுதான் அவருடைய இக்கட்டிலையும் பிரச்சனையில கொண்டு போய் விட்டு விடுகிறது. நல்லா கவனிக்கணும். நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். நம்முடைய நோக்கம் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை பத்திரமாய் பாதுகாத்து கொள்ளணும். ஆண்டவர் நமக்கு சொல்லி இருக்கிறதெல்லாம் அவருடைய சாயலை நம்ம தரித்துக் கொள்ளணும். அவரை போல மாறணும். அவருடைய நோக்கம் எல்லாம் நம்மளை எப்படியாவது பரலோகத்தில் கொண்டு வந்து சேர்க்கணும். அந்த பரலோகத்திலே கர்த்தர் நம்மை கொண்டு வந்து சேர்ப்பதற்கு என்னென்ன காரியங்கள் நமக்கு அவசியமோ அதைத்தான் நீங்களும் நானும் நாடி தேட வேண்டுமே தவிர, அதுதான் தெய்வ சித்தமா இருக்குமே தவிர வேறு எந்த காரியம் தெய்வ சித்தமா இருப்பதற்கு வாய்ப்பு கிடையாது. அப்ப இந்த நாட்களில் நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதை நாம் அவரை பற்றி கொண்டிருக்கிற தைரியம். நான் தெய்வ சமூகத்திற்கு வரும் பொழுது கர்த்தரை குறித்து ஒரு தைரியம் இருக்கணும். ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்கிறார். அப்ப நம்ம கேட்கிற விண்ணப்பங்கள் எப்படிப்பட்டது? அது பியூர்லி ஸ்பிரிச்சுவலா இருக்கணும். முழுக்க முழுக்க நம்முடைய வாழ்க்கையிலேயே எத்தனையோ தேவைகள் இருக்கிறது. புரியுதுங்களா? நம்முடைய வாழ்க்கையில எத்தனையோ தேவை இருக்குது. நான் ஜெப குறைவா இருப்பேன், எனக்கு ஜெப தேவை இருக்கிறது. பரிசுத்த குலைச்சலா இருப்பேன், பரிசுத்த தேவை இருக்கிறது. தாழ்மை குறைவா இருக்கும், தாழ்மைக்கு தேவை இருக்கிறது இல்லையா? அன்பு குறைவா இருக்கும், அன்பு தேவை இருக்கிறது. இத்தனை தேவைகளை நம்ம விட்டுட்டு ஏதோ ஒரு காரியத்துக்கு நம்ம போய் உட்கார்ந்து ஜெபிச்சுட்டு இருப்போம். எவ்வளவு பெரிய ஒரு அபத்தமான ஒரு காரியம் இது. நமக்குள்ளேயே சரி பண்ண வேண்டிய விஷயம் எவ்வளவு இருக்குது. இதை விட்டுட்டு நம்ம உலகத்திற்கே நம்ம போராடி அவங்களுக்கு ஆசீர்வாதம் இவங்களுக்கு ஆசீர்வாதம் என்ன ஜெபிச்சு ஒரு பிரயோஜனம் கிடையாது. நம்முடைய தேவை எவ்வளவு இருக்கிறது, நம்முடைய அவசியம் எவ்வளவு இருக்கிறது, நம்முடைய வாழ்க்கையிலே புடமிடப்பட வேண்டிய காரியங்கள் எவ்வளவு இருக்கிறது. நல்லா கவனிக்கணும். தேவ பிள்ளைகள் நம்முடைய ஜெபத்தை குறித்து நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஜெபித்து ஆசீர்வதிக்கப்பட்டவர்களும் உண்டு, ஜெபிச்சு அழிஞ்சு போனவங்களும் உண்டு. புரியுதுங்களா? இந்த வார்த்தை நீங்க எப்படி எடுக்கிறீங்கன்னு தெரியல. ஜெபிச்சு ஆசீர்வதிக்கப்படுகிறவர்களும் உண்டு, ஜெபிச்சு அழிஞ்சு போனவங்களும் உண்டு. இஸ்ரவேல் ஜனங்கள் பல நேரத்துல ஜெபிச்சுதான் அழிஞ்சு போனாங்க. கர்த்தர் அவர்களை நடத்த நினைக்கிறார். ஆனால் அவர்களோ எங்களுக்கு ஒரு ராஜா வேணும், ராஜா வேணும், ராஜா வேணும் நின்னாங்க. ஆண்டவர் பார்த்தாரு, சாமுவேல் ஒண்ணுமே பண்ண முடியல. 1 சாமுவேல் 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த விஷயத்துல ஜனங்களோடு சொல்வது எல்லாவற்றிலும் அவர்கள் சொல்லை கேள். அவர்கள் உன்னை தள்ளவில்லை, நான் அவர்களை ஆளாதபடிக்கு என்னைத்தான் தள்ளினார்கள். ஜெபிச்சே அழிஞ்சாங்க. ஆண்டவர் அவர்களுக்கு மன்னாவை கொடுத்துட்டே இருந்தாரு. ஆனால் அவர்களுக்கு இச்சை, இறைச்சியின் மேல் இச்சை வந்தது. எகிப்தில பூண்டு இருந்துச்சு, வெங்காயம் இருந்துச்சு, வெள்ளரிக்காய் இருந்துச்சு, இறைச்சி இருந்துச்சு, ஒண்ணுமே இல்லைன்னாங்க. இதுதான் உனக்கு வேணும், உனக்கு நான் முக்கியம் இல்லை, நான் கொடுக்கிற மண்ணா உனக்கு முக்கியம் இல்லை, நான் உன்னை நடத்துகிறது முக்கியம் இல்லை, உனக்கு இறைச்சி தானே முக்கியம், ஓ கொடுத்துறேன், மூக்குல வெளியில வர்ற வரைக்கும் நான் கொடுக்குறேன். கொடுத்துட்டாரு. அதை அவன் புசித்துக் கொண்டிருக்கும் பொழுது, பல் இடுகள் இருக்கும் பொழுது கர்த்தருடைய வாதை சபை நடுவிலே வந்தது. ஜெபிச்சு அழிஞ்சாங்க. நான் சொல்றேன், ஜெபம் சரியா இருக்கும் என்றால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். நம்முடைய ஜெபம் தவறா இருந்தோமா அந்த ஜெபமே நம்மளை அழிச்சிடும். ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். தேவ சித்தம் என்கிற விஷயத்திலே தேவ பிள்ளைகள் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். இன்னைக்கு ஜெப வாழ்க்கை குறித்து கூட நான் சில காரியத்தை நான் வான் பண்ணிட்டு தான் இருக்க. சில விஷயத்த என்ன சொல்றேன்னா, இன்னைக்கு நம்முடைய ஆத்மாவை குறித்து நம்ம கேர் பண்ணாம உலகத்திற்கே கேர் பண்ணி ஒரு பிரயோஜனம் கிடையாது. நம்முடைய ஆத்மாவை குறித்து நம்ம கேர் பண்ணணும். நம்முடைய சொந்த ஆத்மாவை நம்ம பாதுகாப்பாமல் நம்ம மற்றவங்களுக்காக நம்ம ஜெபிக்கிறது அவசியம்.
ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கிறது அவசியம். ஜனங்கள் ரட்சிக்கப்படும் ஜெபிக்கிறது அவசியம். எழுப்புதலுக்காக ஜெபிக்கிறது அவசியம். எல்லாமே பண்ணணும். ஆனால் நம்முடைய ஆத்மாவே எப்படி இருக்கிறது என்பதை கவனிக்காமல் நம்ம எல்லாத்துக்கும் ஜெபிக்கிறதுல அர்த்தம் கிடையாது. புரியுதுங்களா? நான் எழுப்புதலுக்காக ஜெபிங்கின்ற, எழுப்புதலுக்காக ஜெபிக்கிற, அதுக்காகவே இந்த கடைசி காலத்துல நம்மளை கர்த்தர் வச்சிருக்கிற என்பதை நானும் போதிக்கிறேன். ஆனால் அதே நேரத்திலே உங்கள் ஆத்மாவை நீங்கள் கவனிக்காமல் எழுப்புதலுக்காக ஜெபிக்கிறதுல அர்த்தமே கிடையாதுங்க. நம்முடைய சொந்த ஆத்மாவை விசாரிக்காமல் நம்ம மற்றவங்களுடைய ஆத்மாக்களை விசாரிக்கிறதுல அர்த்தமே கிடையாது. நம்முடைய சொந்த ஆத்மாவை குறித்து கரிசனை உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும். நம்முடைய சொந்த ஆவிக்குரிய வாழ்க்கை குறித்து நம்ம கவனம் உள்ளவர்களா இருக்கணும். நம்முடைய சொந்த ஆவிக்குரிய வாழ்க்கையை குறித்து எப்பவுமே நம்ம ஆண்டவருக்கு முன்பாய் நம்ம எப்படி இருக்கிறோம் என்பதை நிதானிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். இது ரொம்ப முக்கியம். ஏன்னா ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது ரொம்ப சென்சிட்டிவான விஷயம். பிசாசு எந்த விதத்திலே எப்படி நுழைவான் என்பது நமக்கே தெரியாது. புரிதலா? எந்த விதத்தில் எப்படி நுழைவான் என்பது நமக்கே தெரியாது. நம்முடைய கரத்திலே கொடுக்கப்பட்ட வேத புத்தகம் முழுவதும் நமக்கு தெய்வ சித்தத்தை நமக்கு காண்பிக்கிறது. அதற்கு மேலாக ஆவியானவர் நம்மை அவரோடு நெருங்கி இருக்கும் பொழுது நம்மை நடத்துகிறார், உணர்த்துகிறார், தெய்வ சித்தத்தின்படி நம்மை பாதுகாக்கிறார். இதுல நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். எப்பவுமே நான் சொல்லுவேன், ஜெபிக்கிறவங்களுக்கு சொல்லுவேன், நீங்க தனி ஜெபம் பண்ணு. முதல்ல தனி ஜெபம் பண்ணாமல் மத்தவங்களுக்காக ஜெபிக்கிறதுல அர்த்தமே கிடையாது. தனி ஜெபம் பண்ணாட்டி வாழ்க்கை வறண்டு போகும். அவர் நம்மை புல்லுள்ள இடங்களிலே மேய்க்கிறார். எது? வசனம். புல்லுள்ள இடம். அமர்ந்த தண்ணீர் அண்டையில் அவர் நம்மை நடத்துகிறார். எது? அபிஷேகம். அது எங்கிருந்து வருது? தனியா ஜெபிக்கும் போது. புரியுதுல? தனியா ஜெபிக்கும் போது, தனியாய் ஆண்டவரோடு ஐக்கியப்படும் போது, தனியாய் ஆண்டவரோடு நிற்கும் போது, நீங்க தனிப்பட்ட விதத்திலே உட்கார்ந்து வேதத்தை வாசிக்காமல், தனிப்பட்ட விதத்திலே உட்கார்ந்து ஆண்டவரோடு ஜெபிக்காமல், நம்ம எவ்வளவுதான் நம்ம பிரயாசப்பட்டாலும் அது ஒருபோதும் அது நமக்கு போதுமானதல்ல. இப்ப இந்த அதிகாலையில் நம்ம தினமும் 1 மணி நேரம் துதிக்கிறோம். இதுவே நம்முடைய ஜெப வாழ்க்கை நினைக்கிறீங்களா? கிடையாது. இது ஒரு ஸ்டார்டர். புரியுதுல? இந்த நாளை ஸ்பிரிச்சுவலா ஸ்டார்ட் பண்ணி கொடுக்கிறோம், அவ்வளவுதான். ஆனால் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை, நீங்க தனியா உட்கார்ந்து ஆண்டவர் இடத்துல உட்காரணும். உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு நீங்க தனியா உட்கார்ந்து வேதத்தை தியானிக்கணும். உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில தெய்வ சித்தத்துக்கு நீங்க ஆண்டவருடைய பாதத்துல தனியா உட்காரணும். இயேசு கிறிஸ்து தேவகுமாரன், உலக ரட்சகர். அவருக்கு தெரியாதது ஒண்ணுமே கிடையாது. அவர்தான் தேவனுடைய வார்த்தையே அவர்தான். ஆனால் மார்க் எழுதின சுவிசேஷத்தில் முதல் அதிகாரத்துல 35 38 வரைக்கும் எடுத்து படிச்சு பாருங்க. அவர் அதிகாலையில் இருட்டோடு எழுந்து வனாந்தரமான ஒரு இடத்திற்கு தனித்து ஜெபம் பண்ண போனார். தனித்து ஜெபம் பண்ண போனார். அதிகாலையில் தனித்து ஜெபம் பண்ண போயிட்டார். லூக்கா 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் எடுத்து பாருங்க. அவர் சாயங்காலமான பொழுது மலையின் மேல் ஏறி முழுவதும் தனிமையாய் இருந்தார். லூக்கா 5ஆம் அதிகாரம் 15 16 படிச்சு பாருங்க. அவருடைய உபதேசத்தை கேட்கவும் தங்கள் பிடிகள் நீங்கி சௌக்கியம் அடையவும் திரளான ஜனங்கள் கூடி வந்தாங்க. அவர்களோ வனாந்திரத்திற்கு தனிமையாய் போய் ஜெபம் பண்ணினார். அதான் இயேசு கிறிஸ்து நமக்கு வச்சிருக்க ரோல் மாடல். அவருடைய ஊழியத்திற்கு, அவருடைய ஆத்மாவை காத்துக் கொள்வதற்கு அவர் தனியா இருந்தார். தனியாய் பிதாவோடு இருந்தார். அப்ப நம்முடைய வாழ்க்கையிலே நம்ம தேவ சித்தத்திலே நம்ம கேட்கணும், தெய்வ சித்தத்துல நம்ம நடக்கணும்னா ஆண்டவரோடு தனியா உட்காருங்க. அங்கதான் தேவ சித்தம் எது, தெய்வ சித்தம் எது இல்ல, தெய்வ சித்தம் இல்லாதது எதுன்றது உங்களுக்கு சரியா தெரியும். ஆண்டவரோடு தனியா உட்கார்ந்தீங்கன்னா தான் உங்கள் உள்ளம் ஆண்டவருடைய இருதயத்தோடு இணையும். அங்கதான் எது தேவ சித்தம் எது இல்லைங்கிறது உங்களுக்கு தெரியும். இல்லைன்னா உங்களை அறியாமலே நீங்கள் ட்ராக் வாரி போயிட்டே இருப்பீங்க. உங்கள் அறியாமலே உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு வறட்சியை நீங்க சந்திக்க ஆரம்பிப்பீங்க. அது ரொம்ப ஆபத்தானது. நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரோடு இருந்து
அவருடைய சித்தத்தை பார்க்கணும், அவருடைய சித்தத்தின்படி வாழணும், அவருடைய சித்தத்தை அறியணும், அவருடைய சித்தத்துல நம்ம நடக்கணும். இது ரொம்ப முக்கியம். நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே நாம் அவரை பற்றி கொண்டிருக்கிற தைரியம். ஆகையால் தேவ பிள்ளைகள் எல்லாத்தை விட ரொம்ப பிரதானமானது தேவ சித்தத்தின்படி வாழணும், தேவ சித்தத்தின்படி ஜெபிக்கணும், தேவ சித்தத்தின்படியே நம்முடைய காரியங்கள் இருக்கணும். நம்ம ஜெபிக்கிறோம், ஜெபிக்கிற வாஞ்சை உள்ளவர்கள் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். புரிதலா? ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். மத்தவங்களை விட ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஜெபிக்கிறவங்களை தான் பிசாசு எப்பவுமே டார்கெட் பண்ணுவான். அப்படி இருக்கும் பொழுது நம்முடைய ஆத்மாவை குறித்து கேர்ஃபுல்லா இல்லைன்னா நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நம்ம சேதத்தை சந்தித்து விடுவோம். ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அதனால் ஆண்டவரோடு தனித்து இருங்கள், தனித்து ஆண்டவருடைய சமூகத்தில் உட்காருங்க. ஜெபம் என்பது ரெண்டு காரியம் இருக்குது. ஒன்று ஜெப வாழ்க்கை, இன்னொன்று ஜெப ஊழியம். புரியுதுங்களா? ஜெப வாழ்க்கை என்பது வேறு, ஜெப ஊழியம் என்பது வேறு, ரெண்டு ஒண்ணு கிடையாது. ஜெப வாழ்க்கை என்பது ஆண்டவரோடு தனித்திருப்பது. ஜெப ஊழியம் என்பது மற்றவங்களை ஜெபிக்க வைக்கிறது, ஜெபத்தை நடத்துறது, இதெல்லாம் ஜெப ஊழியம். ஜெப ஊழியம் ஒன்று நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் அஸ்திபாரம் கிடையாது. நம்முடைய ஜெப வாழ்க்கை தான் ஆவிக்குரிய வாழ்க்கையின் அஸ்திபாரம். புரியுதுங்களா? ஜெப வாழ்க்கைக்கு ஈடு இணையானது எதுவுமே கிடையாது. அதுதான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் அஸ்திபாரம். அங்கேதான் ஆண்டவர் நம்மோடு இடைப்படுவார், அங்கதான் ஆண்டவர் நம்மளை உருவாக்குவார், அங்கதான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை அளக்கப்படுகிறது. அதனால ஜெப வாழ்க்கையில உறுதியா இல்லாமல் ஜெப ஊழியம் செய்கிறது கூட மீனிங்லெஸ். ஜெப வாழ்க்கையில உங்களை உறுதிப்படுத்தி கொண்டு அதோடு நம்ம ஜெப ஊழியம் செய்யணும், அதனோடு கூட சுவிசேஷ ஊழியம் செய்யணும், அதனோடு கூட மற்ற எல்லா உதவி செய்கிற ஊழியம் செய்யணும். எல்லாமே அதுக்கு பின்னாலதான். ஆண்டவர் தம்மோடு கூட இருப்பதுதான் அவர் நமக்கு வைத்திருக்கிற பிரதான காரியம். மார்க்கு 3ஆம் அதிகாரம் 13, 14, 15 வசனங்கள் படிச்சீங்கன்னா அவர் 12 பேரை தெரிந்து கொண்ட பொழுது முதல் சொல்றாரு, அவர்கள் தம்மோடு கூட இருக்கவும். ஃபர்ஸ்ட் அதுதான், அவர்கள் தம்மோடு கூட இருக்கவும். அதுக்கு பிறகுதான் பிரசங்கம் பண்ணும்படியாக அவர்களை அனுப்பவும். அதுக்கு பிறகுதான் வியாதிகளை சுகமாக்கி பிசாசுகளை துரத்துகிறதற்கு அவர்கள் அதிகாரம் உள்ளவர்களாய் இருக்கவும் அவர்களை ஏற்படுத்தினார். ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி ஆண்டவர் நம்ம மேல வைக்கிறதே நாம் அவரோடு கூட இருக்க வேண்டும் என்பதுதான். அதிலே முழு கவனத்தை எப்பொழுதும் நம்ம செலுத்த ஆயத்தமா இருக்கணும். அங்கேதான் ஆண்டவர் நம்மோடு இடைபட முடியும். ஸ்தோத்திரம் அப்பா, எனும் கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். ஸ்தோத்திரம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் எதையாகி நம்முடைய சித்தத்தின்படி கேட்டால் நீங்க எங்களுக்கு செவி கொடுக்கிறீங்க. உம்முடைய சித்தத்தின்படி கேட்பதற்கும் சித்தத்தின்படி வாழ்வதற்கும் உம்மோடு தனிப்பட்ட விதத்திலே தங்கி இருந்து உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் அனுபவிக்க எங்கள் ஆண்டவர் எங்களுக்கு கிருபை செய்வதற்கான ஸ்தோத்திரம். உம்மோடு நெருங்கி வாழ்வதற்கு தேவரீர் எங்களுக்கு கிருபை செய்யுங்க. நாங்கள் ஜெபிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். ஃபர்ஸ்ட் ஜெப வாழ்க்கை, அதன் பிறகே ஜெப ஊழியம். ஆண்டவரே, ஜெப வாழ்க்கை இல்லாமல் ஜெப ஊழியம் இல்லையே. எங்கள் வாழ்க்கையில் இந்த உணர்வு எங்களுக்குள் எப்பொழுதும் இருக்க வேண்டும் அப்பா. நாங்கள் எங்கள் ஆத்மாவை குறித்து கவனமாயிருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். நீங்க மகிமைப்படுங்கப்பா. சோத்திரம், 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 சோத்திரம். துதிகன மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.